அனைவருக்கும் வணக்கம். இந்த பகுதியில் நம்ம பயன்படுத்தக்கூடிய உண்மையான கேபி விவரத்தின் அடிப்படையில் 2 குழந்தை எந்த ஜாதகருக்கு பிறக்கும், எந்த மாதிரியான அமைப்பு அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பேசிக்காகவே குழந்தை பிறக்கணும் அப்படின்னாலே 5ஆம் பாவத்துடைய உபநட்சத்திரம் நின்ற நட்சத்திரம் 2, 5, 11 இந்த வீடுகளை குறிக்காட்டினால் அந்த ஜாதகருக்கு குழந்தை பிறப்பு உண்டு. இது ஃபஸ்ட்டு விஷயம். 2 குழந்தை அப்படின்றது வந்து ரெட்டப்பட ராசியுடைய தொடர்புகள் வரணுங்க. ரெட்டப்பட ராசி அப்படின்னா 4 கார்னர் ராசி இருக்குங்களா, மீன ராசி, அதுக்கடுத்து மீன ராசி, மிதுன ராசி, கன்னி ராசி, அதுக்கடுத்து வந்து தனுசு ராசி. இந்த 4 ராசிகளும் இரட்டைப்படை ராசி அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கடுத்து புதன் அப்படின்ற கிரகம் வந்து இரட்டை தன்மை கொண்ட கிரகம், சரிங்களா? அதனால் வந்து ஜாதகப்படி 5ஆம் பாவ உபநட்சத்திரம் ரெட்டப்பட ராசியில் டெபாசிட் ஆகி புதனுடைய தொடர்புகள் ஏற்படுத்தினால் அந்த ஜாதகருக்கு 2 குழந்தை உண்டு. இதுதான் இதில் இருக்கக்கூடிய லாஜிக்கான விஷயம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்காக நான் ஸ்க்ரீனில் ஒரு ஜாதகத்தை காட்டியிருக்கேன். இந்த ஜாதகருடைய 5ஆம் பாவம் மகர ராசியில் விழுந்திருக்குது 21 டிகிரியில். 5ஆம் பாவத்துடைய உபநட்சத்திரம் சுக்கரனாக இருக்குதுங்க. முதல் குழந்தை பிறக்குமா பிறக்காதான்றதுக்கு 5ஆம் பாவ உபநட்சத்திரம் சுக்கரம் மிதுன ராசியில் விழுந்திருக்குது. சுக்கரம் விழுந்திருக்கக்கூடிய நட்சத்திரம் குருவுடைய நட்சத்திரம் விழுந்திருக்குதுங்க. அந்த குருவுடைய குறிக்காட்டி எடுத்து பார்த்தோம்னா 1, 2, 4, 7 இந்த வீடுகளை வந்து குறிக்காட்டுது. குழந்தை பிறப்புக்கு உண்டான 2வது வீட்டை குறிக்காட்டுது. அதனால் குழந்தை பிறப்பு உண்டு இந்த ஜாதகருக்கு, அதில் எந்த மாற்றமும் இல்லை. இப்போ எத்தனை குழந்தை அப்படின்னா எது போல அப்படின்ற கான்செப்ட் எல்லாமே சொல்லக்கூடியது அந்த பாவத்துடைய உபநட்சத்திர கிரகம். அப்போ 5ஆம் பாவத்துடைய உபநட்சத்திர கிரகம் சுக்கரனாக இருக்குது. இந்த சுக்கரன் வந்து எங்கே டெபாசிட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா மிதுன ராசியில் இங்கே விழுந்துருக்குதுங்க. மிதுன ராசி அப்படின்றது ரெட்டப்பட ராசி, ஆல்ரெடி சொன்னது தான். 4 கார்னர் ராசி, ரெட்டப்பட ராசி. அந்த சுக்கிரன் கூட வந்து அதே ராசியில் புதன்ற கிரகமும் வந்து நமக்கு சேர்ந்துருக்குது. பாவ ரீதியாக வந்து முன்ன பின்ன பாவங்கள் இருந்தாலும் அந்த ராசியுடைய தொடர்புகள் நமக்கு வந்து கனெக்ட் பண்ணுது. ரெட்டப்பட ராசி புதனுடைய தொடர்புகள் இருந்தால் அந்த ஜாதகருக்கு 2 குழந்தை அப்படின்றது அதில் இருக்கக்கூடிய லாஜிக், சரிங்களா? அதுவே வந்து பல குழந்தை, நிறைய பேருக்கு வந்து நிறைய குழந்தை இருக்கும். இப்போ இந்த காலத்தில் யாருக்கும் பெருசாக இல்லை, பட் இருந்தாலும் சொல்கிறேன். பல குழந்தை அப்படின்னு குறிக்கக்கூடியது என்ன அப்படின்னா கடக ராசியும் அதுக்கடுத்து விருச்சிக ராசி தான் வந்து பலத்தன்மை கொண்ட ராசி அப்படின்னு சொல்லுவோம். இந்த 5ஆம் பாவத்து உபநட்சத்திரம் கடக ராசி விருச்சிக ராசியில் டெபாசிட் ஆகி குருவுடைய தொடர்பு இருந்தால் அந்த ஜாதகருக்கு பல குழந்தை. அதையும் தாண்டி மற்ற ராசிகளுடைய தொடர்பு மேச ராசி, ரிஷப ராசி, அதுக்கடுத்து சிம்ம ராசி, துலா ராசி, அதுக்கடுத்து மகர ராசி, கும்பராசி இந்த தொடர்புகள் 5ஆம் பாவ உபநட்சத்திரத்துக்கு இருந்தால் அந்த ஜாதகருக்கு ஒரே ஒரு குழந்தை அப்படின்றதையும் நம்ம வந்து இங்கே பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.